இது லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு டேவாக இருக்க போகுது. ஏன்னா நான் பல மாதமாக வெயிட் பண்ணி ரொம்ப ஆசைப்பட்ட கோப்ரோ வாங்க வந்திருக்கேன். நான் ரொம்ப கோப்ரோ 10 தான் வந்தோம். பட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் கோப்ரோ 11 வாங்கிட்டேன். நான் என்னென்னு வீட்டில் போய் சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்ட் என் ஃபேமிலி சைட்லேருந்து. இதுக்கு நான் பல மாதம் வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ வீட்டுக்கு போய்ட்டு பிரித்து ஒரு வீடியோ எடுத்தால் மட்டும்தான் எனக்கு தூக்கமே வரும். அண்ட் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ராக்கீஸ் ரைடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கோப்ரோ 11 வாங்கிட்டேன். அதை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து சும்மா சிம்பிளாக அது உள்ள என்னென்ன இருந்துச்சு மட்டும் காட்டுறேன். இந்த வீடியோட எண்டில் லாஸ்ட்டில் என்னோடய புது கேமராவோட அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இது என்னோடய பல மாத கனவு. இந்த கோப்ரோ வாங்கணுங்கிறது. ஆக்சுவலி கோப்ரோ 10க்கு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். கடவுளாக பார்த்து கோப்ரோ 11 எனக்கு கொடுத்துட்டாரு. எங்கே வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா குரோம்பில் இருக்க ரிலையன்ஸ் டிஜிட்டலில் தான் வாங்கியிருந்தேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள அதெல்லாம் வச்சு தரப்போம். ஆனால் இந்த பாக்ஸில் குட்டியாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக கோப்ரோன்னு ஒரு மாதிரி ஷேடு தெரியுது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. திறந்த உடனே சப்ஸ்கிரைப் டு கோப்ரோனே இருக்குது. ஸ்கேனர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணால் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் போல. ஓகே, இது ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோப்ரோ எப்படி சார்ஜ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே என்ன இருக்குது, பேட்டரி எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி சிம்பிளாக மேலே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. கோப்ரோ ஸ்டிக்கர் இருக்குது. ஓகே, இந்த கார்டு பக்கத்தில் வச்சுருவோம். இதை கொடுத்துட்டான்ல எலும்பு இருந்து சீட்டு, ஒரு கேட்டலாக், ஏதோ கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. 10th இந்த சமச்சீர் கல்வி கைடு ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி. ஓகே, ஃபைனலி இந்த வந்துட்டான்ல. எடுக்கவே நர்வஸாக இருக்கு. அப்பா, ஓகே, பொறுமையாக திறப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைமரி டிஸ்பிளே. என்னடா ஸ்டிக்கரே ஒரு மாதிரி ஓப்பன் ஆகுது. சரி, இது ஃபுல்லாக பிரிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் உங்களுக்கு மெயின் டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அப்பா, இந்த குவாலிட்டி கையில் தூக்கும்போதே தெரியுது. அவ்வளோ வெயிட்டாக ஒரு மாதிரி குவாலிட்டியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த கேமரா ஒயிட் பண்ணுற அந்த ஒரு கிளாத் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜர் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. எப்படியும் ஃபோன் சார்ஜர்லேயே போட்டுருவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் வந்து ஒரு 3M டேப் போட்டுனா ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இப்போது வண்டியில் ஓட்ட போகிறோம் அப்படின்னா ஒட்டிக்கலாம், இல்லை ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ண போகிறோம்னா பண்ணிக்கலாம். இதுக்கான டேப் இது. பேட்ரி, பேட்ரி தனியாக கொடுத்துட்டான். ஓகே, பேட்ரி பற்றி தான் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. அப்கமிங் ரிவ்யூவில் நான் என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேமரா ஓப்பன் பண்ணதும் என்னென்ன இருந்துச்சுங்கிறத பார்த்துருப்பீங்க. நம்ம கேமரா இருந்துச்சு, அப்புறம் வந்து சார்ஜர் இருந்துச்சு, அது போக வந்து சின்னதாக ஒரு மவுண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த கேமரா எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னு ஒரு சின்னதாக என் தம்பியோட வண்டி RS200 அதில் ஒரு சின்ன ரைடு போய் பார்க்க போகிறோம். வ்ளாக் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அதுக்கு மைக் செட்டப் தனியாக இருக்குது, அது தனியாக பண்ணணும். இப்போதைக்கு வீடியோ எப்படி இருக்குது ஒரு சாம்பிள் அவ்வளோதான். இது இவ்வளோ தூரம் தடுத்து இப்படி தான் உங்களுக்கு ஸ்டாக் வச்சா தான் கரெக்டாக. எங்கள் உடம்புல காற்று படுறது வேறு, தலையில் மொத்தமாக வந்து அடிக்கிறது வேறடா, பஃபிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோப்ரோ 11 எடுத்துருந்தோம், அதை டெஸ்ட் பண்ண போகிறோம்.
ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ வீட்டுக்கு போய்ட்டு இந்த ஃபுட்டேஜை போட்டு பார்க்கணும், எந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, என்ன பண்ணலாம், நல்லா இருக்கா நல்லா இல்லையா. வந்து நம்ம விளாக்ஸ் ஃபுல்லாக இதில் தான் வரப்போகுது. முடிஞ்ச அளவு குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் தான் இந்த கேமராவே வாங்கினேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்க போகுது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அது போதும் எனக்கு. அதோட ஆஃப் பண்ணி விட்ருவோம். என்ன ஹெல்மெட் கொஞ்சம் வெயிட் ஆகிடுச்சு. ஓகே, டாடா பாய்.